இன்னைக்கு ஆவரேஜில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் சம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டோட்டல்ன்ற வேல்யூவை டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூலேருந்து பண்ணோம் அப்படின்னா வர்றதா நமக்கு ஆவரேஜ். சரியா? நமக்கு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை ஆட் பண்ணி மேலே போட்டுட்டு எத்தனை விஷயம் கொடுத்துருக்காங்கன்றதை கீழே போட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணி வர்ற வேல்யூ தான் எனக்கு ஆவரேஜ். சரியா? அப்போ எனக்கு டோட்டல் கேட்டாங்க அப்படின்னா ஆவரேஜ் இன்ட்டு நம்பர். சரியா? இதை ப்ராப்பரான ஃபார்மேட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா, சம் ஆஃப் என்டிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். சரிங்களா? அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க பொருளில் எத்தனை பொருள்ன்றதை கீழே போட்டுட்டு அந்த பொருளோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி மேலே போட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் எனக்கு ஆவரேஜ் வேல்யூ. சரியா? இப்போ இந்த சம் ஆஃப் த என்டிட்டிஸ் இப்போ டோட்டல் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆவரேஜ் இன்ட்டு நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் பார்க்க போகிறோம். ஆவரேஜ்லேயே நிறைய சாப்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆவரேஜ் வச்சு வர சம் பார்க்க போகிறோம். அடுத்து ராங் ஆவரேஜ் வச்சு வர சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம், the average weight of 62 students of a school is 54. சரியா? இதுதான் நம்ம ஃபார்மெட்டு. டோட்டல் நம்பரு ஆவரேஜ். சரியா? இப்படி தான் எழுதணும். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 62 ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 62 பேர், அவங்களோட ஆவரேஜ் தான் 54. அப்போ நம்பர் தான் 62, அவங்க ஆவரேஜ் 54. சரியா? இஃப் த வெயிட் ஆஃப் த டீச்சர் பி இன்க்ளூடட், ஒரு டீச்சரை வந்து ஆட் பண்ணுறாங்களாம், த ஆவரேஜ் ரைசஸ் பை 3 kg. சரிங்களா? டீச்சருங்கிற ஒரு ஆளை நான் ஆட் பண்ணுறேன். இந்த 62ஓட ப்ளஸ் நான் டீச்சர் ஆட் பண்ண என்ன ஆயிரும், 63 ஆயிரும். அப்போ ஆவரேஜ் வந்து 3 kg ரைஸ் ஆகுதான். இதான ஆவரேஜ் ப்ளஸ் 3 வந்து ரைஸ் ஆகுது. அப்போ 57 ஆகுது. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த டீச்சர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுதானே எனக்கு சம் ஆஃப் வெயிட்ஸு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூ தான் எனக்கு இந்த சம்மு. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோடது என்னன்னு கிடச்சிரும். அடுத்து இங்கே வெறும் ஸ்டூடெண்ட்ஸோடது கிடைக்கும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டீச்சரோடது கிடைக்குமா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை இதிலேருந்து மைனஸ் பண்ணோம்னா எனக்கு டீச்சரோட வேல்யூ கிடச்சிருமா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா 62 × 54 மைனஸ் 63 × 57. சரியா? இதுக்கு இதான் அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோடதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டீச்சரோடதை நம்ம கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்துடும். எப்பயும் போல் மல்டிபிள் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். இல்லாட்டி இங்கே ஒரு சின்ன மெத்தட் சொல்லித்தரேன். இது புரிஞ்சிச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து 60 + 2ன்னு பிரிச்சுக்கிறேன். இதை 50 + 4ன்னு பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை வச்சு இதை மல்டிபிள் பண்ணணும். அடுத்து இதை வச்சு இதை வச்சு இதை, அடுத்து இதை வச்சு இதை. 60 × 50 3000. சரியா? நெக்ஸ்ட்டு 60 × 4 240. 2 × 50 100. 2 × 4 8. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 3348. இது எனக்கு இதுக்குரிய வேல்யூ 3348. சரியா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதையும் பிரிப்போமா? 63 × 57. இதை எப்படி பிரிக்கலாம்? 60 + 3 × 50 + 7. ஃபஸ்ட்டு இதை வச்சு இதை பண்ணுவோம். அடுத்து இதை வச்சு இதை பண்ணலாம். 60 × 50 3000. 60 × 7 420. நெக்ஸ்ட்டு 3 × 50 150. 3 × 7 21. சரியா? இப்போ ஆட் பண்ணோம்னா 1 9 5 3 3591. இதுதான் இதுக்குரிய ஆன்சர் 3591. எஸ் ப்ளஸ் டீயோட வேல்யூ இது. இப்போ எனக்கு இதில் எஸ்ஸோட வேல்யூ வந்து தெரிஞ்சிருமா? இப்போ டி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் எஸ் ஆயிருமா? இப்போ இந்த வேல்யூவிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 3348 மைனஸ் பண்ணணும். பண்ணோம்னா என்ன வரும்? 243 வரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். The mean weight of 34 students of a school is 42 kg. அப்போ n என்னது? 34. ஆவரேஜ் வந்து 42. T N A. n வந்து 34, ஆவரேஜ் வந்து 42.
இஃப் த வெயிட் ஆஃப் த டீச்சர் பி இன்க்ளூடட், சரியா, இங்கேயும் டீச்சரை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே 34லேருந்து 1 இன்க்ளூட் ஆச்சுன்னா 35 ஆகுது. த மீன் ரைசஸ் பை 400 கிராம்ஸ். இங்கே கேஜி இருக்குது, இங்கே கிராம் இருக்குது. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த டீச்சர். சரியா, இப்போ இங்கே வந்து நான் டீச்சர் ஆட் பண்ணுறேன். எனக்கு 35 ஆகுது. இந்த 42 கேஜின்னு இருந்தது ப்ளஸ் ஒரு 400 கிராம் ஆட் ஆகுது. அப்போ என்ன வந்திருக்கும்? 42.400 கேஜி. சரியா, ஒன்று இதை ஃபுல்லாகவே கேஜியில் வச்சு செய்யணும், இல்லை கிராமில் வச்சு செய்யணும். நான் ஃபுல்லாகவே கிராமில் மாற்றிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவேன்? இன்ட்டு 1000 பண்ணுவோமா? இது கூட தான் எனக்கு 400 ஆட் ஆச்சு. அப்போ இங்கே இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர்ற வேல்யூ என்னது? எதோட எனக்கு சம்மு? வெறும் ஸ்டூடெண்ட்ஸோட சம். இங்கேருந்து வர்றது ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டீச்சர். எனக்கு கேட்டது என்னது? டீச்சர் தான். ஃபஸ்ட்டு சம் மாதிரியே இங்கே கிராம் கணக்கில் வந்ததுனால இப்படி மாற்றிட்டு செய்கிறோம். வழக்கம் போல் இதை மல்டிபிள் பண்ணலாம். 34 இன்ட்டு இந்த வேல்யூ 34 இன்ட்டு 4200 மைனஸ் 35 இன்ட்டு 42400. இது ரெண்டையும் பண்ணி வர வேல்யூ தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா, இப்போ இதில் வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. இதை நார்மலாக மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு டைம் ஆகும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி மல்டிபிள் பண்ணாலும் டைம் ஆகும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 35 34 ப்ளஸ் 1. சரியா, இந்த 42,400 ஃபஸ்ட்டு 42,000 எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு 400ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இங்கே 34 இன்ட்டு 42,000க்கு எனக்கு ஒரு வேல்யூ வந்துருக்குமா? இதே இந்த 34 இன்ட்டு 42,000 நான் மல்டிபிள் பண்ணால் அதே வேல்யூ தான் எனக்கு வரும். இப்போ அந்த ஒரு எக்ஸ் வேல்யூ வந்துடும். மிச்சம் நான் என்ன பண்ணியிருப்பேன்? ப்ளஸ் 1 இன்ட்டு 42,000. இப்போ இன்னொரு 42,000 மட்டும் எனக்கு கிடச்சிருக்கும். மைனஸ் பண்ணுறப்ப இதுவும் மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். அப்போ மிச்சம் எனக்கு என்ன இருக்கும்? வெறும் 42,000 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 400. சரியா, இங்கே இந்த 400 கிடையாது. அப்போ இந்த 35 முழு நம்பரால் இந்த 400 வந்து மல்டிபிள் ஆகிருக்குமா? 35 இன்ட்டு 4 எவ்வளோ? 140. இங்கே ஒரு 2 ஜீரோ ஆட் ஆயிருக்கா? இப்போ அந்த 2 ஜீரோவை போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 42, அப்புறம் வந்து ஒரு 56 ஆயிடுச்சா? இது நம்ம என்ன பண்ணோம்? கிராமில் வச்சுருந்தோம். சரியா, அப்போ இதை வந்து கேஜிக்கு மாற்றணும்னா 56. அவ்வளோதான் இந்த சம். இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே 34 இன்ட்டு 42,000க்கு ஒரு வேல்யூ வந்துருக்குமா? அதே 34 இன்ட்டு இங்கேயும் 42,000க்கு அதே வேல்யூ வந்திருக்கும். மைனஸ் பண்ணுறப்ப அது ரெண்டும் எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம் அப்படின்னா அது போயிருந்துருக்கும். மிச்சம் எனக்கு ஒரே ஒரு 42,000 தானே இதுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸு. இங்கே 34 இன்ட்டு 42,000, இப்போ 35 இன்ட்டு 42,000. அப்போ ஒரு 42,000 தான் இதோட கூடையாக இருக்குது. அப்போ நான் அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 400 கிராம். சரியா, இந்த 400 கிராம் என்னது? ஃபுல்லாக 35ஆல் மல்டிபிள் பண்ண வேல்யூ. இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ மைனஸ் பண்ணுறப்ப அது அதில் எதுவுமே ஆகாது. அப்போ இதை மல்டிபிள் பண்ண வேல்யூ எங்கே போட்டாச்சு? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்துச்சா? இதுதான் நமக்கு. இது ரெண்டையும் நீங்கள் நார்மலாக மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணி வர்றதுக்குரிய ஆன்சர். சரியா, இதுக்குரிய ஷார்ட்கட்டு. இப்போ இது கிராமில் மாற்றிருந்தோம், அதனால் இதாக இருக்குது. கேஜியில் மாற்றணும்னா டிவைடட் பை 1000 பண்ணோம்னா இந்த வேல்யூ வந்துடும். புரிஞ்சுதா இது? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 6 ஒர்க்கர்ஸ் இன் எ கம்பெனி இஸ் 37 இயர்ஸ். சரியா, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 6 ஒர்க்கர்ஸ். அப்போ நம்பர் என்னது? 6. எனக்கு நம்பர் 6, ஆவரேஜ் வந்து 37, இது டோட்டல். சரியா, நெக்ஸ்ட் இஃப் எ நியூ ஒர்க்கர் இஸ் எம்ப்ளாய்டு. அப்போ ஒரு ஒர்க்கர் வந்து ஆட் ஆகுறாங்க, ப்ளஸ் 1, இப்போ 7 ஆயிடுச்சு. த ஆவரேஜ் டிக்ரீஸ் பை 2 இயர்ஸ். அப்போ இங்கே குறைஞ்சிருக்கு. என்ன ஆயிருக்கு? -2 ஆயிருக்கு. 37 - 2 என்னது? 35 ஆயிருக்கு. ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த நியூ ஒர்க்கர். இப்போ நியூ ஒர்க்கரோட வயசு என்னன்னு என்ன கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே எனக்கு என்னவா இருக்கும்? 6 இன்ட்டு 37 தானே எனக்கு இதோட வேல்யூ. இங்கே இதோட வேல்யூ என்னது? 7 இன்ட்டு 35. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மிச்சம் இந்த ஒரு ஆளுக்கான வேல்யூ கிடச்சிருமா? அதே மாதிரி தான் 6 இன்ட்டு 37 மைனஸ் 7 இன்ட்டு 35.
இப்போ இதை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இதை வச்சு 30, இதை வச்சு அடுத்து 7. ஃபஸ்ட்டு 180 வரும், அடுத்து ஒரு 42 வரும். மைனஸ் இதை வச்சு 30, அடுத்து இதை வச்சு 5. ஓகேவா? 210 வரும், அடுத்து ஒரு 35 வரும். சரியா? 222 மைனஸ் 245. இப்போ எனக்கு ஆன்சர் என்னது? 23. அவ்வளோதான். The average weight of 10 members in a family. சரியா? நம்பரு, டோட்டலு, ஆவரேஜு. நம்பரை ஃபஸ்ட்டு என்ன? 10 மெம்பர்ஸ். சரியா? 10 மெம்பர்ஸோட இந்த ஆவரேஜ் வெயிட்டை பற்றி பேசுகிறாங்க. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 10 மெம்பர்ஸ் இன் எ ஃபேமிலி இன்க்ரீசஸ் பை 2.5 kg. சரியா? இவங்களுக்கு ஒரு ஆவரேஜ்னு ஒரு வேல்யூ இருக்குது. எனக்கு அது என்னன்னு தெரியாது. இது என்ன ஆகுதான்? ப்ளஸ் 2.5 kg ஆகுதான். வென் எப்போ அப்படின்னா a new member comes in the place of one of them weighing 70 kg. சரியா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா a new member ஒருத்தர் வந்து புதுசாக சேர்றாரு. எங்கே? கம்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப். மொத்தமே எனக்கு 10 இடம் தான் இருக்குது. 10 பேர் தான் என்கிட்ட இருக்க முடியும். அப்போ ஒரு ஆள் வந்து சேர்றாரு. ஒரு ஆள் போனால் தானே எனக்கு இன்னொரு ஒரு ஆள் வர்றதுக்கான பிளேஸ் கிடைக்கும். அப்போ 70 kg வெயிட் உள்ள ஒரு ஆள் வந்து போயிட்டு அந்த இடத்துல ஒரு புது மெம்பர் வந்து சேர்றாரு. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த நியூ மெம்பர். சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு? 10. இது புரியுதா? ஃபஸ்ட்டு என்கிட்ட 10 பேர் இருந்தாங்க. இதில் 70 kg வெயிட் வச்சுருந்த ஒரு ஆள் போயிட்டாரு. புதுசாக ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. -1 +1. அப்போ இந்த 10 வந்து எனக்கு அப்படியே தான் இருக்கும். சரியா? அப்போ இது என்னவாக இருந்திருக்கும்? இங்கே டோட்டலு 10x இருந்தது. இங்கே டோட்டல் என்னவாக இருந்திருக்கும்? ப்ளஸ் எக்ஸு. இந்த எக்ஸ்லேருந்து 2.5 ஆட் ஆயிருக்கு. அப்போ 10 × 2.5 ப்ளஸ் எக்ஸாக இருந்திருக்குமா? அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 25 ப்ளஸ் 10x இருந்திருக்குமா? நம்மகிட்ட என்ன சொன்னாங்க? இந்த 10x வேல்யூலேருந்து 70ன்னு ஒரு ஆள் வெளியில் போயிருக்காரு. 10x - 70. சரியா? அதில் 25 ப்ளஸ் 10xை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நியூ மெம்பரோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சிருமா? இப்போ இந்த மைனஸை உள்ள விட்டு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 10x - 70 - 25 - 10x ஈக்குவல் டு என்னோட நியூ மெம்பர். சரியா? இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இது ரெண்டு இது பண்ணோம்னா -95 வருமா? அப்போ எனக்கு நியூ மெம்பரோட வெயிட்டை பற்றி பேசுகிறப்ப மைனஸில் பேச மாட்டோம். அப்போ நியூ மெம்பரோட வெயிட் என்ன? 95. ஓகேவா? த கேப்டன் ஆஃப் கிரிக்கெட் டீம் ஆஃப் 11 மெம்பர்ஸ். சரியா? ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது. அதோட கேப்டன் ஒருத்தர் இருக்கார். அந்த டீமில் மொத்தம் எத்தனை பேரா? 11 பேரா? இஸ் 26 இயர்ஸ் ஓல்டு. அப்போ யார்? கேப்டனோட வயசு 26. கேப்டனோட வயசு எனக்கு 26. இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 11 பேர் இருந்தாங்க. இந்த 11ல் யார் இருக்கா? கேப்டனும் உள்ளே தான் இருக்கான். சரியா? அண்ட் த விக்கெட் கீப்பர் இஸ் 3 இயர்ஸ் ஓல்டர். சரியா? விக்கெட் கீப்பருங்கிற ஆள் எங்கே இருப்பான்? இதே இந்த 11 பேர் கொண்ட டீமில் தான் விக்கெட் கீப்பர் இருப்பான். அவன் என்னவான்? கேப்டனோட 3 இயர்ஸ் ஓல்டரான். அப்போ விக்கெட் கீப்பரோட வயசு என்னது? 29. சரியா? இஃப் த ஏஜஸ் ஆஃப் திஸ் 2 ஆர் எக்ஸ்க்ளூடட். என்ன சொல்கிறாங்க? இவங்க 2 பேரோட ஏஜையும் நான் வந்து மைனஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா மைனஸ், இன்க்ளூடட் அப்படின்னா ப்ளஸ்ஸு. சரியா? இப்போ இவங்க 2 பேரோட ஏஜை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ரிமைனிங் பிளேயர் இஸ் 1 இயர் லெஸ் தென் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஹோல் டீம். சரியா? 2 பேரை வெளியில் எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் பிளேயர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 2 பேரை வெளியில் எடுத்துட்டேன். ரிமைனிங் பிளேயர்ஸ் 9 இருப்பாங்க. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ரிமைனிங் பிளேயர் வந்து 1 லெஸ் தென் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஹோல் டீம். இந்த ஹோல் டீமுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்குமா? அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஆவரேஜ் என்ன ஆயிருக்கான்? அந்த ஆவரேஜோட 1 வந்து கம்மியாக இருக்கான். சரியா? ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த டீம். என்ன கேட்டிருக்காங்க? வெறும் இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதுக்கு டோட்டல் கண்டுபிடிப்போமா? டோட்டல் என்னவாக இருக்கும்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணதாக இருக்கும். இப்போ 11x. இது ரெண்டோட டோட்டல் என்னவாக இருக்கும்? 9 × x 9 × 1 9x - 9 இருக்குமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க?
இந்த டீமில் இருந்து யாரோட வயசை வெளியில் எடுக்கணும்? இவங்க 2 பேரோட வயசை வெளியில் எடுக்க போகிறோம். இவங்க 2 பேரோட வயசு என்னது? 52, அப்புறம் ஒரு 3, 55. சரியா? இப்போ 11x minus 55. சரியா? இந்த வேல்யூலேருந்து நான் 55 மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ எனக்கு கிடைக்குமா? அப்போ இது ரெண்டும் என்னது? ஈக்குவல். இதுக்கு ஒரு டோட்டல் 100ன்னு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100லேருந்து நான் 52 மைனஸ், இந்த 2 பேரோட 55 மைனஸ் பண்ணுறேன். 2 பேரோட வேல்யூவை மைனஸ் பண்ணால் மிச்சம் வர வேல்யூ தானே இது. இப்போ இதுவும் ஈக்குவல் போட்டோமா? இப்போ இதை ஈக்குவேட் பண்ணுமா? 9x இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் 9x. அப்போ 2x ஈக்குவல் டு இது இங்கிட்டு போகுது -9 + 55. அப்போ 46. x ஈக்குவல் டு என்னது? 23. அப்போ அந்த ஆவரேஜ் என்னது? 23. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எ கிளாஸ் இஸ் 15 இயர்ஸ். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன ஆவரேஜில் 30 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்ன? 15 வருஷம். எ ஸ்டூடெண்ட் ஆஃப் 20 இயர்ஸ் லெஃப்ட். சரியா? இந்த 30 பேரில் ஒரு ஆள் வெளியில் போயிருக்கான். அவனோட வயசு எவ்வளோ? 20 இயர்ஸ். சரியா? அண்ட் 2 more ஸ்டூடெண்ட்ஸ் whose age difference was 5 years joined the class in the place of him. சரியா? இந்த 30ல் ஒருத்த வெளியில் போயிட்டான். அதுக்கு பதிலாக 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாருன்னு தெரியாது. எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். இவங்க 2 பேரோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னவா? 5. சரியா? அப்போ இங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை வருவாங்க? 1 போச்சுன்னா 29. 29 + 2 என்னது? 31. சரியா? நெக்ஸ்ட், இஃப் த ஆவரேஜ் ஆஃப் த கிளாஸ் வாஸ் ஸ்டில் 15 இயர்ஸ். இப்படி பண்ணதுக்கப்புறமும் இந்த ஆவரேஜ் என்னவா இருக்குது? இப்போயும் எனக்கு 15 இயர்ஸாக தான் இருக்குது. தென் ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த யங்கர் நியூ ஸ்டூடெண்ட். இந்த 2 பேரில் யார் யங்கரோ அவனோட ஏஜ் எப்பயும் போல் செய்வோமா? டோட்டல் என்னவாக இருக்கும்? 30 × 15 இருக்கும். இங்கே 31 × 15 இருக்கும். இதுலேருந்து நான் இதை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு புதுசாக வந்த 2 பேரோட வயசு கிடச்சிருமா? இது வந்து எப்பயும் போல் செய்யணுமா? செய்ய தேவையில்லை. 30 15 தடவை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 31 15 தடவை போடுறோம். அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கும்? ஒரே ஒரு 15 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும்? இங்கே 30 15 இருக்குது, இங்கே 31 15 இருக்குது. அப்போ அதை மைனஸ் பண்ணோம்னா ஒரு 15 தான் எனக்கு மிச்சமாக இருக்கும். சரியா? இப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து எனக்கு என்ன தெரியும்? 30 + 30 × 15ஓட நான் 20 மைனஸ் பண்ணுறதுக்கும் 31 × 15ஓட எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை மைனஸ் பண்ணுறதும் ஈக்குவல். சரியா? இப்போ இதை எப்பயும் போல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 450 - 20 = 465. இதோட ஒரே ஒரு 15 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். -x - y. சரியா? இதை பண்ணோம்னா 430 ஆயிரும். அந்த 430 நான் இங்கிட்டு கொண்டு வரேன். -x - y இங்கிட்டு கொண்டு போனேன்னா x + y = 465 - 430 எவ்வளோ? 35. இப்போ எனக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கா? x - y வந்து 5, x + y வந்து 35. x + y = 35, x - y = 5. இப்போ சிம்பிள் எல்லாம் மாற்றலாம். 2y = 30, y = 15. சரி, அப்போ x என்னவாக இருக்கும்? y வந்து 15. அப்போ x 15ஓட எதை சேர்த்தா 35? 20. இப்போ இதில் யார் யங்கர் மெம்பர்? y தான் யங்கர் மெம்பர். இப்போ அவனோட வயசு 15. ஓகேவா? இதுவரையும் நம்பர் ஆஃப் ஆள் பார்த்தா. இப்போ அந்த ஒரு ஆள் எத்தனை நம்பர் ஆஃப் வேலை செஞ்சுருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். எ பேட்ஸ்மேன் பிளேட் 40 இன்னிங்ஸ் வித் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 50 ரன்ஸ். அப்போ என்னோட நம்பர் என்னது? 40 இன்னிங்ஸ் தான் என்னோட நம்பரு. ஆவரேஜ் எவ்வளோ? 50 ரன்ஸா. ஹிஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் எக்ஸீடட் ஹிஸ் லோவஸ்ட் ஸ்கோர் பை 172. சரியா? ஹையஸ்ட் ஸ்கோரு லோவஸ்ட் ஸ்கோரை விட 172 அதிகமாக இருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் தீஸ் 2 இன்னிங்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட். இந்த ஹையஸ்ட்டும் லோவஸ்ட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. ஹையஸ்ட்டோட வேல்யூ தான் எனக்கு இது. லோவஸ்ட்டோட வேல்யூ என்னது? எனக்கு வெறும் எல். இந்த ரெண்டையுமே நான் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா, தென் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஹிஸ் ரிமைனிங் இன்னிங்ஸ் இஸ் 48. சரியா?
ஹையஸ்ட்டுன்னு ஒரு இன்னிங்ஸு, லோவஸ்ட்டுன்னு ஒரு இன்னிங்ஸு. அப்போ 2 இன்னிங்ஸ் வெளியில் போயிடுச்சு, மிச்சம் 38. அதோட ஆவரேஜ் ஸ்கோர் என்னவா 48. வாட் இஸ் த ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் த பேட்ஸ்மேன்? இப்போ இந்த வெறும் ஹச்சுன்றது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது எனக்கு ஹச்சும் எல்லும் சேர்ந்த விஷயம், இது எனக்கு ஹச்சும் எல்லும் இல்லாத விஷயம். அப்போ இது ரெண்டுலேருந்து நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ஹச்சும் ப்ளஸ் எல்லோட வேல்யூ எனக்கு கிடச்சிருமா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20 அப்புறம் ஒரு 2 0 2000 ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டு எப்படி மல்டிபிள் பண்ணுறது? 30 + 8ன்னு பிரிச்சுக்கோங்க, 40 + 8ன்னு பிரிச்சுக்கோங்க. 3 4s are 12, அதோட 2 0 ப்ளஸ் 30 × 8 3 8s are 24, ஒரு 0 இந்த 30க்கு. 8 × 4 32, ஒரு 0. 8 × 8 64, 4 12, மிச்சம் 1 8. இதுதான் எனக்கு இவங்க ரெண்டு பேரும் இல்லாத வேல்யூ. என்னது? 1824. இப்போ இது ரெண்டு இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஒரு 100 ஆட் பண்ணோம்னா 900 வந்துடும். ப்ளஸ் 24 இன்னொரு 100லேருந்து 24 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 76 ஆயிருமா? இப்போ இவங்க ரெண்டு பேரோட வேல்யூ என்னது? 176. இப்போ ஹச் ப்ளஸ் எல் வந்து எனக்கு 176. இந்த ஈக்குவேஷனில் வேல்யூவெல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஹச் இந்த எல் மைனஸ் எல் ஆயிருமா? மைனஸ் எல்லோட வேல்யூ 172. சரியா? இப்போ சிம்பிள் மாற்றலாம். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு, இப்போ இது அடி ஆயிரும். 2L = இது ரெண்டு மைனஸ் பண்ணால் 4. இப்போ L = 2. சரியா? இப்போ எனக்கு ஹச்சோட வேல்யூ தான் கேட்டாங்க. எல் போட வேண்டிய இடத்துல 2 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஹச்சோட வேல்யூ என்ன ஆயிரும்? 174 ஆயிரும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் எம் பாய்ஸ் இஸ் 43. அப்போ எண் வந்து எத்தனைன்னு கொடுக்கல, அதுக்கு மேலே எம்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் என்னவா? 43. இஃப் த வெயிட் ஆஃப் their டீச்சர் who weighs 63 kg is also included. சரியா? அப்போ இந்த டோட்டலில் 63 kg ஆட் பண்ணுறாங்க. இந்த டோட்டல் என்னவாக இருக்கும்? m × 43 இருக்குமா? யார்? ஒரு டீச்சர். சரியா? அப்போ ஆவரேஜ் என்ன ஆகுதான்? தென் த ஆவரேஜ் பிகம்ஸ் 45. ஆவரேஜ் வந்து 45 ஆகுதான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். எனக்கு எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்லி கொடுக்குறதுக்காண்டி இப்படி எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதுகிறப்ப நீட்டாக எழுதிக்கோங்க. இப்போ டோட்டலு நம்பரு ஆவரேஜு, எம் பீப்புள் 43 ஆவரேஜ். அப்போ இது என்னவாக இருக்கும்? 43 எம்மாக இருக்குமா? ப்ளஸ் இதோட டீச்சர்னு ஒரு ஆளை ஆட் பண்ணுறோம். அப்போ எம் ப்ளஸ் 1 ஆனப்போ ஆவரேஜ் என்னாச்சு? 45 ஆச்சா? அப்போ இது என்னவாக இருக்கும்? டோட்டலாக 45 எம்மு ப்ளஸ் 45வா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இது ஒரு வெயிட்டு, இது ஒரு வெயிட்டு. என்ன ஆயிருக்கு? இந்த வெயிட்டோட எனக்கு 63 ஆட் ஆயிருக்கு. அப்போ தானே இது வந்துச்சு. அப்போ 43m = 45m ப்ளஸ் 45லேருந்து நான் இந்த 65 மைனஸ் பண்ணிவிட்டேன். இது ஈக்குவல் ஆயிருமா? புரிஞ்சுதா இங்கனக்குள்ளே? இப்போ என்ன ஆகும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் -18 இங்கிட்டு வந்துச்சுன்னா +18 ஆயிரும். 43 இங்கிட்டு போச்சுன்னா 45லேருந்து 43 மைனஸ் பண்ணோம்னா 2m. அப்போ m = 9. மொத்தம் 9 பேர் இருந்திருக்காங்க. 9 பாய்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அவ்வளோதான் இந்த சம். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் சம் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 25. சரியா? நம்பர் வந்து சம்முன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு தெரியல. ஆவரேஜ் என்னவா? 25. ஓகேவா? A teacher joins them of age 56.5. சரியா? இப்போ இங்கே ஒரு ஆள் வந்து ஆட் ஆகிருக்காங்க. எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோமா? எக்ஸ் ப்ளஸ் 1 ஆயிருக்காங்க. இந்த டீச்சரோட வெயிட்டே கொடுத்துட்டாங்க 56.5. ஸோ தட் த நியூ ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் பிகம் 26.5. அப்போ இது என்ன ஆயிடுச்சு? புது ஆவரேஜ் என்னவாயிருச்சு? 26.5 ஆயிடுச்சா? ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் என்னவாக இருக்கும்? இங்கே 25x இருக்கும். இங்கே டோட்டல் என்னவாக இருக்கும்?
26.5x ப்ளஸ் 26.5 இருக்குமா? இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த வேல்யூவோட இதை ஆட் பண்ணதுனால எனக்கு இது வந்துச்சு. அப்போ இதை இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டா இதுக்கு ஈக்குவல் ஆயிருமா? 25x ஈக்குவல் டு 26.5x ப்ளஸ் 26.5 மைனஸ் 56.5 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண என்ன வரும்? 30 வருமா? என்ன 30? மைனஸ் 30. அப்போ அதை இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். இது இங்கிட்டு போனோம் அப்படின்னா 1.5x ஆயிருமா? 26.5லேருந்து 25 மைனஸ் பண்ணால் 1.5x. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன? 30 டிவைடட் பை 1.5. இப்போ அடித்து கொடுத்தோம்னா 20. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னது? 20. ஸ்டார்டிங்கில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க? 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. A batsman in his 12th innings makes a score of 63 runs. சரியா? 12வது இன்னிங்கில் 63 ரன் அடிச்சிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை இன்னிங்ஸ் விளாண்டுருப்பார்? 11 இன்னிங்ஸ் விளாண்டுருப்பாரா? இப்போ TNA ஏற்கனவே 11 இன்னிங்ஸ் முடிச்சிட்டாரு. சரியா? அடுத்து 12வது இன்னிங்ஸில் இப்போ 63 ரன் ஆட் ஆகுது. அப்போ அண்ட் தேர்பை இன்க்ரீசஸ் இஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பை 2. சரி, அப்போ ஆவரேஜ் வந்து ஏற்கனவே 11ல் இருந்ததோட 12ல் 2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வாட் இஸ் ஹிஸ் ஆவரேஜ் ஆஃப்டர் 12th இன்னிங்? 12th இன்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது? ஆவரேஜ் ப்ளஸ் 2 ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு 11 விளாண்டப்போ எனக்கு ஆவரேஜ் என்னன்னு தெரியல, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ டோட்டல் என்னவாக இருக்கும்? 11x இருக்குமா? இந்த 11xல இருந்தானே 63 ஆட் பண்ணார். 11x ப்ளஸ் 63 ஆயிடுச்சு. இங்கே ஆவரேஜ் என்னாச்சு? x ப்ளஸ் 2 ஆயிடுச்சா? இப்போ நம்ம இதை வச்சு ஃபஸ்ட்டு டோட்டல் போட்டோமா? இப்போ நார்மலாக இது ரெண்டுக்கும் டோட்டல் போட்டோம்னா என்ன வரும்? 12x ப்ளஸ் 24 ஆகுமா? அப்போ இதுலேருந்து நான் இதை மல்டிபிள் பண்ணாலும் இங்கே எனக்கு ஒரு வேல்யூ வரும். இதோட நான் 63 ஆட் பண்ணாலும் அந்த வேல்யூ இது ரெண்டும் ஈக்குவலாக. அப்போ இது என்னவாக இருக்கும்? 11x ப்ளஸ் 63 இஸ் ஈக்குவல் டு 12x ப்ளஸ் 24. 11xை இங்கிட்டு கொண்டு வரேன், 24 இங்கிட்டு கொண்டு போகிறேன். சரியா? அப்போ 12லேருந்து 11x போயிடுச்சுன்னா என்ன வரும்? வெறும் எக்ஸாக இருக்கும். 63லேருந்து 24 வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ 43, 39. எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னது? 39 கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கேட்டாங்க? 12th இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அவரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்க. அப்போ இது தானே 12 இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமான ஆவரேஜாக இருக்கும். இப்போ 39 ப்ளஸ் 2 41 தான் என்னோட ஃபைனல் ஆன்சர். த ஆவரேஜ் ஆஃப் 12 நம்பர்ஸ் இஸ் 20. சரி, இவ்வளோ நேரம் பீப்புள் அவங்க பண்ண வேலையை பார்த்தா இப்போ வெறும் நம்பரை வச்சு தான் பார்க்க போகிறோம். 12 நம்பரோட ஆவரேஜ் வந்து 20. இப்போ ஏதோ ஒரு 12 நம்பரோட ஆவரேஜ் வந்து 20. த ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ் இஸ் 18. சரியா? இப்படி 12 நம்பர் இருக்குது. இதில் மொதல் 5 நம்பர் இருக்குல்ல, அதோட ஆவரேஜ் வந்து 18. அண்ட் தட் ஆஃப் லாஸ்ட் 6 நம்பர் இஸ் 22. சரியா? இப்படி நான் 12 நம்பர் எழுதிட்டு வரப்போ லாஸ்ட்லேருந்து 6 நம்பரோட வேல்யூ வந்து எவ்வளோவா? 22. ஃபைண்ட் த 6th நம்பர். அப்போ 6வது நம்பரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5. சரியா? அடுத்து ஒரு 6. இப்போ இதை ஆட் பண்ணால் என்னது? 11 வந்துருச்சு. அந்த 5க்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும்ல, இதுதான் 6வது நம்பர். இந்த நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இதோட டோட்டல் என்ன வரும்? 240. இதோட டோட்டல் என்ன வரும்? 90. இதோட டோட்டல் என்ன வரும்? 12 மிச்சம் 132 வருமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இது என்ன மொத்தமாக இருந்தால் இது மிச்சம் 11 பேருக்குள்ளே இருக்க ஆள். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டு எனக்கு மிச்சம் இருக்குது அந்த ஒரே ஒரு ஆள் தானே எனக்கு 6வது ஆள். அவனோட வேல்யூ கிடச்சிருமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 222லேருந்து 240லேருந்து 222 மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 222. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 18. அப்போ அந்த 6வது 6th நம்பரோட ஃபஸ்ட்லேருந்து வர்றப்போ 6வது நம்பரோட வேல்யூ என்னது? 18. இன் சீரீஸ் ஆஃப் 11 மேட்சஸ் ஆஃப் கிரிக்கெட். அப்போ கிரிக்கெட்டில் எத்தனை மேட்ச் நடந்திருக்கு? 11. அப்போ 11 தான் என்னோட எண். ஆவரேஜ் ரன் ஆஃப் ரோஹித் சர்மா இஸ் 85. சரியா? இப்போ என்னோட எண் வந்து 11, ஆவரேஜ் எவ்வளோ? 85. இன் ஃபஸ்ட் 4 மேட்சஸ் ஹிஸ் ஆவரேஜ் ரன் வாஸ் 72. சரியா?
ஃபஸ்ட்டு 4 மேட்ச்சில் ஆவரேஜ் ரன்னு 72 அண்ட் இந்த நெக்ஸ்ட்டு 6 மேட்சஸ் சரியா, ஃபஸ்ட்டு 4 வந்துருச்சு, அடுத்து ஒரு ப்ளஸ் ஒரு 6, இப்போ கண்டினியூஸாக தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6 மேட்சஸில் 90. ஹவு many ரன்ஸ் ஸ்கோர்ட் பை ரோஹித் சர்மா இந்த லாஸ்ட் மேட்ச்? இப்போ இது ஃபஸ்ட்டு 4, இது அடுத்த 6 அப்படின்னா 10 முடிஞ்சிருச்சு. 11 கடைசியாக ஒரு மேட்ச் மட்டும் இருக்கும்ல, அதில் எத்தனை ரன் வந்து அவர் ஸ்கோர் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் இது பண்ணுங்கள். 11ஆல் பண்ணணும்னா 5 3 1 935, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா, 8 228, இதை மல்டிபிள் பண்ணுவோமா 540 சரியா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு மொதல் 10 மேட்ச்சுக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். இது என்னது 10 மேட்ச்சு ப்ளஸ் அந்த கடைசி ஒரு மேட்சோட டோட்டலு. இப்போ எனக்கு இந்த 10 மேட்சோட வேல்யூ தெரிஞ்சிருமா, இதுலேருந்து நான் இதை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு இது கிடச்சிருமா, 935 மைனஸ் 788 அப்புறம் 828 சரி. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி போட்டும் பண்ணலாம், இல்லாட்டா இதில் ஒன்று சொல்லித்தரேன். சின்ன நம்பர்லேருந்து தான் ஒரு நம்பரை வந்து பெருசாக்க முடியும், ஓகேவா. இதுலேருந்து நான் 100 ஆட் பண்ணேன் அப்படின்னா ப்ளஸ் 100 பண்ணேன் அப்படின்னா 928 ஆயிருமா. 928லேருந்து 35 வர்றதுக்கு நான் என்ன ஆட் பண்ணணும், ஒரு 7 ஆட் பண்ணணும். அப்போ என்னோட ஆன்சர் என்னது 107, ஓகேவா. ஆவரேஜ் ஆஃப் 25 நம்பர்ஸ் இஸ் 67 சரியா. நம்பர் வந்து 25, என்னோட ஆவரேஜ் வந்து 67. ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் இஸ் 64. அந்த 25 இதில் ஃபஸ்ட்டு 10 நம்பரோடது என்னவா 64 அண்ட் தட் ஆஃப் த லாஸ்ட் 13 நம்பர்ஸ் இஸ் 69 சரியா. கடைசியிலேருந்து 13 நம்பருக்கு வந்து என்னவா 69. இஃப் 11th நம்பர் இஸ் 25% ஆஃப் த 12th நம்பர் தென் ஃபைண்ட் த 12th நம்பர். அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, 12வது நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் என்ன, 11th நம்பரு 12th நம்பரோட 25%. இப்போ 12th நம்பர் வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா இது 25 இருக்கும் சரியா. நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு தடவை, இது வந்து 4 தடவை. இப்போ எனக்கு 11th நம்பர் வந்து எக்ஸாக இருந்துச்சுன்னா 12th நம்பர் 4x இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், மொத்தம் 25, மொதல் ஒரு 10 போயிடுச்சு, இங்கே இது ரெண்டு ஆட் பண்ணால் 23. அப்போ மிச்சம் 2 நம்பர் தான் இருக்கும். அந்த 2 நம்பர் யார், 11th 12th சரியா. இந்த 2 நம்பரை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. இப்போ இது என்னது, எனக்கு இந்த 23ஐயும் ப்ளஸ் இந்த 11th அண்ட் 12த்தையும் கூட்டினதுக்கான வேல்யூவா சரி. அப்போ இந்த 23 நம்பரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் ஃபஸ்ட்டு 10 நம்பரோட டோட்டல் என்னது 640. நெக்ஸ்ட்டு இதோட டோட்டல் என்னது, இதை எப்படி ஈஸியாக மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. 13 69 டைம்ஸ் நம்மளை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், 13 70 டைம்ஸ் பண்ணுறேன் சரியா. 70 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு 13 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வேல்யூ வந்துடுமா. இப்போ இது என்னவா இருக்கும், 13 × 7 என்னது 91, அப்போ ஒரு 0. இதிலேருந்து 13 மைனஸ் பண்ணோம்னா 897 இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன், ஒரு நம்பரை 25ஆல் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை 100ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ண சொன்னா ஒரு தடவை, மிச்சம் 2, அப்போ 24னா 6, மிச்சம் 30, 7 5. இப்போ இது என்ன ஆயிரும் 1675 ஆயிருமா. இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 11th நம்பர் ப்ளஸ் 12th நம்பருக்கான வேல்யூ கிடைக்குமா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணுங்கள், 1675. இதிலேருந்து ஒரு 600 ஆட் பண்ணேன் அப்படின்னா 1497. அதுலேருந்து ஒரு 40 ஆட் பண்ணேன் அப்படின்னா 1537. இப்போ இது ரெண்டையும் எப்படி மைனஸ் பண்ண போகிறோம், இதுலேருந்து ஒரு 100 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1637 ஆயிருமா. எனக்கு என்ன வரணும், 1675 வரணும். 37ஓட எதை ஆட் பண்ணால் 75, 38 ஆட் பண்ணால் எனக்கு 75 வந்துடுமா. அப்போ இந்த 11th அண்ட் 12th நம்பரோட வேல்யூ என்னது 138 சரியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க,
11த்தையும் 12த்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4x தான் எனக்கு 138. அப்போ என்னது 5x தான் எனக்கு 138. எனக்கு என்ன கேட்டாங்க 12th நம்பர் தான் கேட்டாங்க. 12th நம்பர் யார் 4x. அப்போ 4x என்னது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தேன்ல அந்த மாதிரி பண்ணுவோமா. அப்போ 138 இன்ட்டு 4 டிவைடட் பை 5. ஒரு தடவை 2 தடவை 7 தடவை புள்ளி மிச்சம் 6 தடவை. இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். 24 2 33 4 சாரி 8 8 + 3 என்னாச்சு 11 ஆயிடுச்சு. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டோமா. அப்போ 12th நம்பரோட வேல்யூ எனக்கு என்னது 110.4. ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ அப்சர்வேஷன் கொடுத்துருவாங்க. நம்பர்னாலும் சரி அப்சர்வேஷன்னாலும் சரி நம்ம எண்ணிக்கையை பற்றி தான் பேசுகிறோம் சரியா. ஆவரேஜ் ஆஃப் 8 அப்சர்வேஷன் வாஸ் 25.5. அப்போ 8 இதோட வேல்யூ எனக்கு என்னது 25.5. இட் வாஸ் நோட்டிஸ்ட் லேட்டர் தட் 2 ஆஃப் தோஸ் அப்சர்வேஷன்ஸ் வேர் ராங்லி டேக்கன் சரியா. இப்போ இந்த சம்மிலேருந்து ராங் ஆவரேஜ் சம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த 8 அப்சர்வேஷனில் 2 அப்சர்வேஷனை தப்பாக எழுதிட்டாங்களாம். 1 observation was 14 more than the original value சரியா. இந்த 8ல் 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 இதில் 6ஓட வேல்யூ எனக்கு கரெக்டு, மிச்சம் 2 தப்பாக எழுதிட்டாங்களாம் சரியா. இப்போ ஒரு அப்சர்வேஷன் என்னவா இருக்கான் ஒரிஜினல் அவங்க கொடுத்த வேல்யூவை விட 14 அதிகமாக இருக்கான். ஓகேவா. நெக்ஸ்ட் and the other observation was wrongly taken as 31 instead of 13. இதோட வேல்யூ என்னது 13 ஆனால் எழுதுகிறப்ப 31 எழுதிட்டாங்க. அப்போ எவ்வளோ கூட எழுதியிருக்காங்க 23 33 18 கூட எழுதிட்டாங்க சரியா. அப்போ என்னவா இருந்திருக்கணும் 18 என்னவா இருந்திருக்கணும். இவங்க எழுதுனது 18 கூட எனக்கு வேல்யூ என்னவா இருந்திருக்கணும் 18 கம்மியாக இருந்திருக்கணுமா ஒரிஜினலில். 13ன்னு எழுதுகிற இடத்துல 31ன்னு எழுதிட்டான், 18 கூட எழுதிட்டான். அப்போ நான் ஒரிஜினல் கொண்டு வரணும்னா 13 மைனஸ் பண்ணணும் சரியா. வாட் வில் பி த கரெக்ட் ஆவரேஜ் ஆஃப் த 8 அப்சர்வேஷன். இப்போ இது தப்பான ஆவரேஜ், ஒரிஜினல் வேல்யூவில் நான் கரெக்ட் பண்ணதோட ஆவரேஜ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. இப்போ இதில் எனக்கு என்ன தெரியும் 6ஓட ஆவரேஜ் தெரியும், மிச்சம் ஒரு இதில் என்ன பண்ணாங்க 14 அதிகமாக எழுதிட்டாங்களா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு 14 மைனஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க 13க்கு பதிலாக 31ன்னு எழுதுனாங்க. அப்போ எவ்வளோ கூட எழுதிருக்காங்க 18 அதிகமாக எழுதியிருக்காங்க. அதனால ஒரு 18ஐயும் மைனஸ் பண்ண போகிறேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் -32. இப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இன்ட்டு பண்ணுங்க. அவங்க எழுதின டோட்டல் 204. இதில் அவங்க பண்ண தப்பு என்னது 32 அதிகமாக்கிட்டாங்க. அதனால் நான் 32 மைனஸ் பண்ண போகிறேன். 204லேருந்து 32 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 172 தான் எனக்கு ஒரிஜினல் டோட்டலு. எத்தனை பேர் 8 பேருக்குரிய டோட்டல் சரிங்களா. ஒரிஜினல் டோட்டல் எவ்வளோ 172. எத்தனை பேருக்கு 8 பேருக்கு எனக்கு கேட்டது என்னது இந்த ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்க. இதை 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் ஃபஸ்ட்டு 2 தடவை ஒரு தடவை அடுத்து 0.5. அப்போ ஒரிஜினல் ஆவரேஜ் எனக்கு என்னது 21.5. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8 அப்சர்வேஷனுக்கு 25.5ன்னு சொல்லி ஆவரேஜ் கொடுத்தாங்க சரியா. இப்போ இதோட டோட்டல் என்னன்னு கண்டுபிடிச்சோம் 204. இதில் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன தப்பு பண்ணாங்க ஒரு நம்பருக்கு 14 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் அதை குறைச்சேன்னா எனக்கு பழைய மாதிரி வந்துடும். அடுத்த நம்பருக்கு 18 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க. எப்படி 13 போட வேண்டிய இடத்துல 31 போட்டுட்டாங்க. இப்போ இதுலேருந்து இதையும் குறைச்சேன்னா எனக்கு ஒரிஜினல் வேல்யூ வந்துருமா. இப்போ ஒரிஜினலாக அவங்க தப்பு பண்ணாமல் இருந்திருக்க வேண்டிய வேல்யூ என்னது 172 சரி. இந்த 172க்கு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இது என்னோடய டோட்டலு. நம்பர் ஆஃப் பீப்புள் 8. ஆவரேஜ் என்ன பண்ணுவோம் இதுலேருந்து இதை டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வந்துச்சு 125.5 வந்துச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஒரு 2-3 சம் பார்த்தோம்னா ராங் ஆவரேஜ் வந்து நல்லா புரிஞ்சிடும். ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் எ பிளேஸ் இன் 25 days இஸ் ரெக்கார்டட் as 15 degree Celsius சரியா. ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் த பிளேஸு 25 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னோட எண்ணிக்கை. 25 டேஸில் எனக்கு 15 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. லேட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப்
4 days which was 14 degree Celsius by mistake taken as 60.5 degree Celsius. 16.5ன்னு எழுதியிருக்காங்க, 14 எழுத வேண்டிய இடத்துல. ஓகேவா? ஃபைண்ட் த ஒரிஜினல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் த பிளேஸ் விதின் த டியூரேஷன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4 டேஸ்க்குரிய ஆவரேஜு எனக்கு 14, ஆனால் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, 16.5ன்னு எழுதிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த 4 டேஸ்க்கான டோட்டல் எனக்கு என்னவாக இருந்திருக்கும், 40, 56ன்னு போட வேண்டிய இடத்துல என்ன போட்டுட்டாங்க, 32, 64, 66ன்னு போட்டுட்டாங்க. 10 அதிகமாக போட்டுட்டாங்க. எங்கே, இந்த வேல்யூவில், இந்த டோட்டல் வேல்யூவில் 10 அதிகமாக போட்டாங்க. ஃபஸ்ட்டு இதுக்குரிய டோட்டல் என்னது, 25 × 15, 250, அங்கிட்டு வந்து ஒரு 125, அப்போ 375ன்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, 10 அதிகமாக போட்டிருக்காங்க. அப்போ ஒரிஜினலாக இருந்திருக்க வேண்டியது என்னது, 365ன்னு இருந்திருக்க வேண்டியது. எத்தனைக்கு, 25 பேருக்கு. அப்போது எனக்கு ஆவரேஜ் என்னவாக இருந்திருக்கும், 5 டேபிளில் 5 டைம்ஸு, 7 3 டைம்ஸு. நெக்ஸ்ட்டு 5 டேபிளால் ஒரு தடவை, 4 தடவை, 6 தடவை. இப்போ என்னோடய ஆவரேஜ் என்னது, 14.6. சரியா? இதுதான் என்னோட ஒரிஜினலாக இருந்திருக்க வேண்டியது. இவங்க பண்ண தப்பால் தான் 15 ஆச்சு. என்ன பண்ணணும்னு புரிஞ்சிச்சா? 25 நாளுக்கு 15 ஆவரேஜ்னு கொடுத்தாங்க. அப்போ டோட்டல் வந்து இவ்வளவா இருந்திருக்கும். இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன தப்பு, 4 நாளுக்குரிய ஆவரேஜை 14ன்னு எழுதுறதுக்கு பதிலாக 16.5ன்னு எழுதிட்டாங்க. 14ன்னு எழுதியிருந்தால் 56 வந்திருக்கும் டோட்டலு. இதை எழுதுனதுனால 66 வந்துருச்சு. அப்போ என்ன தப்பாயிருச்சு, 10 அதிகமாயிருச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம 10 குறைச்சிக்கிட்டு அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துருமா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் வந்து உங்கள் நேமை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். சரியா?